காசாவில் உள்ள அல்-குதுஸ் படைப்பிரிவினுடைய களத்தளபதி வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களும் காசா சிட்டியில் அடுத்த கட்ட ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கும் பலஸ்தீனிய போராளிகளும் டொனால்ட் ட்ரம்பின் காசா தொடர்பான திட்டம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? இவை தொடர்பாக ஈரானிய அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள். காசா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் குறித்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் யமன் ஹவுதிகளுடைய தலைவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான யமன் ஹவுதி இராணுவத்தின் ஏவுகணை தாக்குதல்களும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் தொடர்பாக வெளிப்படையான உண்மைகளை வெளியிட்ட நெட்டன்யாகுவும் அவசரமாக பணைய கைதிகளை விடுவிக்குமாறு மிரட்டல்களையும் அழுத்தங்களையும் வழங்கி வரும் டொனால்ட் ட்ரம்பும் சுமுத் புளோட்டிலா அமைப்பாளர்களுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டிருக்கக்கூடிய கொடூரங்களும் ஜியோனிச ஊடகங்களுடைய பிரச்சாரங்களும் முட்டாள்தனமும். காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக களமிறங்கிய சுமுத் புளோட்டிலாவினுடைய அமைப்பாளர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரையும் முழுமையாக விடுவிக்கவில்லை. இவர்களுக்கு எதிரான தொடர்ச்சியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் நேற்று மாலை விசாரணைகள் முடிவடைந்த 137 சமூக செயற்பாட்டாளர்களை மாத்திரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துருக்கிய விமானங்கள் மூலமாக நாடு கடத்தியது. இந்த 137 சமூக செயற்பாட்டாளர்களும் துருக்கிய விமானத்தின் மூலமாக துருக்கியிலே களமிறங்கி இருப்பதாகவும் துருக்கியிலிருந்து அவர்களுடைய நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கொடூரமான தாக்குதல்களையும் துஷ்பிரயோகங்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உணவு நீர் என்பனவற்றினை வழங்காமல் அவர்களை சித்திரவதை செய்து வருவதாகவும் சுமுத் புளோட்டிலாவினுடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் சுமுத் புளோட்டிலாவினுடைய மிக முக்கியமான அமைப்பாளராக இருக்கக்கூடிய கிரேட்டா தன்பர்க் அவர்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் உடல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்திருப்பதாகவும் அவருடைய தலையில் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் அவரை கட்டாயப்படுத்தி இஸ்ரேலிய கொடியை முத்தமிட செய்திருப்பதாகவும் கிரேட்டா தன்பர்க்கோடு இருந்த எரிக் சீலின் என்கின்ற சமூக செயற்பாட்டாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அதாவது சுமுத் புளோட்டிலாவினுடைய முக்கியமான அமைப்பாளர்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு ராணுவம் கொடூரமான தாக்குதல்களையும் சித்திரவதைகளையும் செய்துள்ளது. அடுத்து அடிமை அரபு நாடுகளுடைய ஊடகங்களும் துரோகி அர்துகானுக்கு ஆதரவான ஊடகங்களும் இந்த அடிமை அரபுகளுடைய துரோகிகளுடைய பக்தர்களும் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் ஒரு சிறந்த திட்டம் என பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் அவ்வளவு மோசமான திட்டம் அல்ல. இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இது ஒரு சிறப்பான திட்டம் என்றும் பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். தங்களுடைய அடிமை அரபு தலைவர்களை நியாயப்படுத்துவதற்காகவும் அடிமை துரோகிகளை நியாயப்படுத்துவதற்காகவும் இந்த அடிமைகளும் துரோகிகளும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருப்பது ஒரு நியாயமான விடயம் என்று வெளிப்படுத்துவதற்காகவுமே இவர்கள் இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நோபல் பரிசு என்கின்ற பொறியிலே டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவும் சிக்கிவிட்டதாகவும் இந்த நோபல் பரிசை பெற்றுக் கொள்வதற்காக டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை ஏமாற்றி விட்டதாகவும் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் நோபல் பரிசை பெற்றுக் கொள்வதற்காக நெட்டன்யாகு ஏமாற்றி விட்டார் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களே செய்திகளையும் வெளியிட்டிருந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களுடைய இந்த செய்திகளையும் வெளியிட்டு டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தை நியாயப்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 23 மாத போருக்கு பிறகும் நாங்கள் இவ்வாறான பிரச்சாரங்களை நம்புவது எங்களுடைய அறியாமையையே உறுதிப்படுத்துகின்றது. டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஜியோனிச தலைவர்கள் என்பதனை அதிகமானோர் மறந்து விடுகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் வெவ்வேறு சிந்தனைகளை கொண்டிருப்பவர்கள் என்றும் அதிகமானோர் நினைக்கின்றார்கள். அமெரிக்காவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் அதிகமானோர் பிரித்து பார்க்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அமெரிக்கா வேறு, இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வேறல்ல. இரண்டுமே ஒரே ஆக்கிரமிப்பு தான். டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஜியோனிச சிந்தனைகளால் இணைக்கப்பட்டுள்ளார்கள். அமெரிக்க தலைமைகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் ஜியோனிச சிந்தனைகளினாலேயே இணைக்கப்பட்டுள்ளார்கள். நாங்கள் நினைப்பதை விட இவர்களுக்கு இடையிலான இணைப்பானது பலம் மிக்கதாகவும் உறுதியானதாகவுமே அமைந்துள்ளன. இதனால் டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும்
முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது என்கின்ற செய்திகளும், டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை ஏமாற்றிவிட்டார் என்கின்ற செய்திகளும் சிறுபிள்ளைத்தனமான செய்திகளாகும். உண்மையில் அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அடிமை அரபுகளுடைய ஊடகங்களும் இந்த செய்திகளை வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை கடுமையாக கண்டித்தார். டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை ஏமாற்றிவிட்டார் என்கின்ற செய்திகள் அனைத்தும் ஜியோனிச ஊடகங்களுடைய திட்டமிடப்பட்ட நாடகங்களாகும். இந்த ஜியோனிச ஊடகங்களுடைய பிரச்சாரங்களுக்குள் சிக்கிக் கொண்டால் களத்தினுடைய உண்மையான தன்மைகளையும் களத்தினுடைய உண்மையான நிலவரங்களையும் எங்களுக்கு ஒரு பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ளவே முடியாது. அத்தோடு நோபல் பரிசுக்காக டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை ஏமாற்றவில்லை. ஹமாஸினுடைய நிபந்தனைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் சில முக்கியமான விடயங்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் அடுத்ததாக எவ்வாறு காய்களை நகர்த்தப் போகின்றார்கள் என்பதனையும் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவர்களுடைய காய் நகர்த்தல்களை உறுதிப்படுத்தும் வகையில் டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸுக்கு எதிரான உச்ச அழுத்தங்களையும் மிரட்டல்களையும் தற்போது வழங்கி வருகின்றார். அனைத்து கைதிகளையும் அவசரமாக விடுவிக்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் உச்ச எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டு வருகின்றார். அதாவது நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவிலே குண்டுவீச்சு தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்திவிட்டது. இதனை நான் பாராட்டுகின்றேன். ஹமாஸ் இதற்கு பிறகும் தாமதிக்க கூடாது. ஹமாஸ் தற்போதைய சூழ்நிலையில் விரைவாக நகர வேண்டும். அனைத்து கைதிகளையும் முழுமையாக விடுவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அனைத்து நிலைமைகளும் தலைகீழாக மாறிவிடும். அனைத்தையும் நாங்கள் முழுமையாக முடக்கி விடுவோம். நான் ஒரு பொழுதும் இந்த தாமதத்தை பொறுத்துக் கொள்ளவே மாட்டேன். ஹமாஸ் அனைத்து கைதிகளையும் அவசரமாக முழுமையாக விடுவித்து விட வேண்டும். மேலும் நாங்கள் அனைவருக்கும் நியாயமான முறையிலேயே நடந்து கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்னும் வான்வழி தாக்குதல்களை நிறுத்தவில்லை. நாங்கள் காசாவிலே வான்வழி தாக்குதல்களை நிறுத்திவிட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்தாலும் காசாவிலே எந்தவிதமான தாக்குதல்களும் நிறுத்தப்படவில்லை. நேற்றிரவும் காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிக்கையை வெளியிடும் சந்தர்ப்பத்திலும் வடக்கு காசாவிலே 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் காசாவிலே இஸ்ரேலிய ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நிறுத்தவில்லை என்பது டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் காசாவிலே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நிறுத்திவிட்டது என்றும் ஹமாஸ் தான் தாமதப்படுத்துகின்றது என்றும் அவசரமாக ஹமாஸ் அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் உச்ச அழுத்தங்களை வழங்கி எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். அத்தோடு இந்த அறிக்கையை வெளியிட்டு ஒரு மணித்தியாலங்களுக்குள் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு அறிக்கையையும் வெளியிட்டார். காசாவிலிருந்து வெளியேறுவதற்கான சம்மதத்தை இஸ்ரேல் வழங்கியுள்ளது. பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்காக காசாவின் எல்லை வரையில் இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக வெளியேற ஒப்புக்கொண்டுள்ளது. இதனால் அவசரமாக ஹமாஸ் பணைய கைதிகளை விடுதலை செய்துவிட வேண்டும். அனைத்து பணைய கைதிகளும் விரைவாக வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல்களை வெளியிட்டார். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் காசாவை விட்டு வெளியேறக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் காசாவுக்குள் நுழையாது என்பதற்கான எந்தவிதமான உத்தரவாதத்தையும் வழங்கவில்லை. பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தின் போது இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக வெளியேறும் என்றே டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலிய ராணுவம் காசாவிற்குள்ளே நுழையாது என்பதற்கான எந்தவிதமான உத்தரவாதத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கவில்லை. அதே நேரம் நாங்கள் காசா சிட்டியை விட்டு வெளியேறப் போவதில்லை. பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தின் போதும் நாங்கள் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறப் போவதில்லை. சலாஹத்தின் வீதியிலும் நெட்சரி மற்ற பிரதேசத்திலும் ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலும் நாங்கள் முழுமையாக நிலை கொண்டிருப்போம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய ராணுவம் காசாவிலே நிலை கொண்டிருப்பதற்கான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் வழங்கி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ராணுவ தலைமை அதிகாரி ஈல் ஜமீர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு நெட்டன்யாகு விசேட காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் இந்த காணொலியில் நெட்டன்யாகு இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தற்போது ஒரு மிகப்பெரிய சாதனையின் விளிம்பிலேயே இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களுக்குள் நாங்கள் இந்த சாதனையை அடைந்து கொள்ளப் போகின்றோம். இந்த சுக்குத் விடுமுறைக்கு முன்பு இஸ்ரேலிய கைதிகள் அனைவரும் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்புவார்கள். நான் காசா சிட்டியை தனிமைப்படுத்தவும் ஹமாஸை முழுமையாக தனிமைப்படுத்தவும் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கவும் இந்த திட்டம் தொடர்பாக கடந்த வாரமே டொனால்ட் ட்ரம்போடு விவாதித்தேன். எங்களுடைய இந்த திட்டத்தின் மூலமாக ஹமாஸ் அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே தடவையில் விடுவிப்பார். இதற்கு பிறகு நாங்கள் மீண்டும் காசாவிலே களமிறங்கி எங்களுடைய வேலைகளை முழுமையாக முடிப்போம். நாங்கள் எங்களுடைய அனைத்து பணைய கைதிகளையும் மீட்டெடுத்ததற்கு பின்பு காசாவிலே தொடர்ச்சியாக நிலைத்திருப்போம். காசாவிலே எங்களுடைய முழுமையான இலக்குகளை அடைந்து கொள்ளும் வரை நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை நிறுத்தப் போவதில்லை. மேலும் அமெரிக்காவும் நாங்களும் இந்த பேச்சுவார்த்தைகளை சில நாட்களுக்கு மாத்திரமே மட்டுப்படுத்துவோம். இந்த சில நாட்களுக்குள் ஹமாஸ்
ஹமாஸ் அவசரமாக அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும். அதே நேரம் காசாவிலே நாங்கள் ஹமாஸை இராணுவ ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ முழுமையாக நீக்குவோம். ஆயுதமே இல்லாத காசாவை நானும் டொனால்ட் ட்ரம்பும் ஒன்றிணைந்து உருவாக்குவோம். எங்களுடைய புதிய மத்திய கிழக்கையும் உருவாக்குவோம் என நெட்டன்யாஹூ குறித்த காணொளியில் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். அதாவது அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்கும் வரையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலிருந்து வெளியேறும் என்றும், அனைத்து பணைய கைதிகளையும் முழுமையாக விடுவித்ததற்கு பின்பு இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் காசாவிலே தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என்பதனையும் நெட்டன்யாஹூ வெளிப்படையாக காணொளியில் அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த திட்டம் நெட்டன்யாஹுவினால் முன்வைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் என்பதனையும் நெட்டன்யாஹுவின் இந்த கருத்துக்களில் இருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதாவது ஹமாஸை முழுமையாக தனிமைப்படுத்தி அனைத்து அடிமை அரபுகளையும் துரோகிகளையும் பயன்படுத்தி உச்சழுத்தங்களை வழங்கி டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தினை முன்வைத்து அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்ததற்கு பின்பு காசாவிலே ஹமாஸை அழிப்பதற்கான, பலஸ்தீனிய மக்களை அழிப்பதற்கான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய திட்டத்தினை டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹூவும் ஒன்றிணைந்தே வகுத்துள்ளார்கள். அதே நேரம் இவர்களுடைய இந்த ஜியோனிச திட்டங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காகவே ஜியோனிச ஊடகங்களும் அடிமை அரபு ஊடகங்களும் சர்வதேசத்தை ஏமாற்றக்கூடிய போலி பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றன. இந்த பிரச்சாரங்களுக்குள்ளேயே அதிகமானோர் சிக்கிக் கொண்டும் இருக்கின்றார்கள். அடுத்து இன்றைய தினம் எகிப்திலே நடைபெற இருந்த பேச்சுவார்த்தைகள் நாளைய தினம் ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜரெட் குஷ்னரும் கலந்து கொள்ளப் போகின்றார். அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகளின் போது காசாவை விட்டு வெளியேறக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் காசாவுக்கு திரும்பக்கூடாது என்பதற்கான உத்தரவாதங்களை அமெரிக்கா வழங்க வேண்டும் என நிபந்தனைகளை முன்வைக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் ஹமாஸினுடைய தலைவர்கள் இந்த ஒப்பந்தத்தினை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், விரிவான பேச்சுவார்த்தைகளில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் வரை, சர்வதேச உத்தரவாதங்கள் சரியான முறையில் பெறப்படும் வரை அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் தரப்பினர் விடுதலை செய்ய மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த அடிமை அரபுகளும் துரோகிகளும் சும்மா இருக்க போவதில்லை. தற்போது கூட அடிமைகளான துரோகிகளான கத்தாரும் துருக்கியும் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். நீங்கள் இந்த திட்டத்தினை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். காசாவை விட்டு வெளியேறக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் காசாவுக்குள் திரும்பாது. இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவாதத்தினை வழங்குவார். மீண்டும் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் திரும்பாமல் இருப்பதற்கான உத்தரவாதத்தை டொனால்ட் ட்ரம்ப் வழங்குவார். இந்த உத்தரவாதத்தை நாங்கள் அவரிடமிருந்து பெற்றுத் தருகின்றோம். இதனால் அவசரமாக ட்ரம்பினுடைய திட்டத்திற்கு அமைவாக அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறு அடிமை கத்தார் மற்றும் துருக்கிய தலைமைகள் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவாதத்தை ஒரு பொழுதும் நம்பவே முடியாது. அதுவும் இந்த அடிமை அரபுகளுடைய உத்தரவாதங்களையும் துரோகிகளுடைய உத்தரவாதங்களையும் ஒரு பொழுதும் நம்பவே முடியாது. கடந்த ஜனவரி மாதமும் காசாவிலே இவ்வாறு தான் டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவாதத்தை பெற்றுத் தருவதாக கத்தாரி அடிமைகள் ஹமாஸினுடைய தலைமைகளை ஏமாற்றினார்கள். நீங்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு பரிசொன்றை வழங்குங்கள், அவர் உங்களுக்கு பரிசை வழங்குவார் என கத்தாரி அடிமைகள் ஹமாஸை ஏமாற்றினார்கள். மேலும் 2 மாத யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பித்தது. எனவே இப்படியான நிலைமையிலேயே தற்போதும் இந்த அடிமை கத்தாரும் துருக்கியும் ஏனைய அரபு அடிமைகளும் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவாதத்தை நம்பி களமிறங்குமாறு சூழ்ச்சி திட்டங்களையும் வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் அவர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் தொடர்பாக இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் அமெரிக்க ஆடையிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் திட்டமாகும். காசாவின் களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தோல்வியடைந்து விட்டது. ஹமாஸிடமும் பலஸ்தீனிய போராளிகளிடமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தோல்வியடைந்து விட்டது. இந்த தோல்விக்கு பிறகு காசா மீதான அரசியல் கட்டுப்பாட்டை பெற்றுக் கொள்வதற்காகவும் களத்திலே பெற்றுக்கொள்ள முடியாத வெற்றி இலக்குகளை இந்த பேச்சுவார்த்தை மூலமாக அடைந்து கொள்வதற்காகவுமே டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹூவும் ஒன்றிணைந்து இந்த திட்டங்களை வடிவமைத்துள்ளார்கள். இந்த திட்டத்தினுடைய ஆரம்பத்திலேயே அனைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டு விடுவார்கள். இதற்கு பிறகு அவர்கள் அனைத்து கொடூரங்களையும் காசாவிலே மேற்கொள்வார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை சர்வதேச அழுத்தங்களில் இருந்து மீட்டெடுப்பதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தினை வடிவமைத்துள்ளார். சர்வதேச ரீதியில் பலஸ்தீனுக்கான அங்கீகாரம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சர்வதேச ரீதியில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் நெட்டன்யாஹுவின் முகத்தையும் மீட்டெடுப்பதற்காகவே மறுவாழ்வு வழங்குவதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தினை வடிவமைத்துள்ளார். பலஸ்தீனிய அகராதியில் சரணடைதல் என்கின்ற சொல்லே இல்லை. எனவே நாங்கள் மிகவும் கவனமாகவே நடந்து கொள்ள வேண்டும் என ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அதே போன்று யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹமாஸ் இன்னும் அதனுடைய அட்டைகளை இழந்து விடவில்லை. அனைத்து பணைய கைதிகளையும் முழுமையாக விடுதலை செய்யும் வரை ஹமாஸ் அதனுடைய அனைத்து அட்டைகளையும் வைத்திருக்கும். பலஸ்தீனிய மக்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராட தயாராகவே இருக்கின்றோம். ஹமாஸ் மீண்டும் போருக்கு திரும்பினால் செங்கடல் பிரதேசத்திலும் நாங்கள் விரிவான அடுத்த கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பிப்போம். காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் வரை, பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை நாங்கள் பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவோம் என யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பென் குரியன் விமான நிலையமானது முழுமையாக முடக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் குறித்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அடுத்து ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய உறுப்பினர்களில் ஒருவரான முஸ்தபா நஜாஃபி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் இணைந்து முன்வைத்திருக்கக்கூடிய காசா தொடர்பான திட்டம் ஈரானுக்கு எதிரான விரிவாக்கத்தினை ஆரம்பிப்பதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டமாகவே அமைந்துள்ளது. காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தின் மூலமாக ஈரானுக்கு எதிராக இவர்கள் அடுத்த கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பிக்கப் போகின்றார்கள். இதற்கான எல்லாவிதமான அறிகுறிகளும் தற்போது வெளிப்பட்டுள்ளன. மேலும் ஈரான் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றது. எங்களுடைய கைகள் தூண்டுதலிலேயே இருக்கின்றன. அனைத்து ஆயுதப்படைகளும் உச்ச எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். ஆக்கிரமிப்புகளுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய அதிகாரி தெரிவித்துள்ளார். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா தொடர்பான திட்டம் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பிக்கப் போகின்றது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய களத்தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசா நகரிலே நாங்கள் ஒரு சிக்கலான போரில் ஈடுபட்டு வருகின்றோம். எதிரி அதனுடைய இழப்புகளை குறைப்பதற்காக அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. எங்களிடம் வீரமிக்க போராளிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லா நேரத்திலும் தயாராக இருக்கக்கூடிய எங்களுடைய மிகப்பெரிய சொத்தாகும். அவர்கள் பொருத்தமான ஆயுதங்களை கொண்டு எதிரிகளை வேட்டையாடுகின்றார்கள். யுத்த களத்திலே எங்களுடைய வீர செயல்களுக்கு இறைவன் பல வெற்றிகளை வழங்கியுள்ளான். எதிரி வளமை போன்று அதனுடைய இழப்புகளை முழுமையாக மூடி மறைப்பதற்கே எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றான். எதிரி அறிவித்ததை விட அதிகளவான இழப்புகள் காசா சிட்டியிலே அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. காசா சிட்டியில் எதிரிகளுடைய போர் வாகனங்கள் முன்னேறுவது எங்களுடைய போராளிகளின் கண்காணிப்புக்கு கீழாலேயே நடைபெறுகின்றன. நாங்கள் வடிவமைத்திருக்கக்கூடிய பாதையிலேயே எதிரிகள் முன்னேறுகின்றார்கள். மேலும் இந்த பாதையே அவர்களை மிகப்பெரிய புதைக்குழியை நோக்கியும் நகர்த்தி செல்லும். நாங்கள் முன்பு எப்போதும் பயன்படுத்தாத பல முக்கியமான தந்திரோபாய தற்போது காசா சிட்டியிலே பயன்படுத்தி வருகின்றோம். இது எதிரிகளிடத்திலே மிகப்பெரிய இழப்புகளையும் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறியுள்ளது. எதிரிகளுக்கு ஒரு விடயத்தினை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நாங்கள் உங்களுக்கு அருகிலேயே இருக்கின்றோம். நேருக்கு நேராக நீங்கள் எங்களுடைய முகத்தை பார்ப்பீர்கள். எங்களுடைய அழகான காசாவில் எதிரி ஒரு பொழுதும் பாதுகாப்பாக இருக்காது. எதிரிகளுடைய போர் வாகனங்கள் காசா சிட்டி முழுவதும் செல்லலாம். ஆனால் ஒரு பொழுதும் எதிரிகளினால் காசா சிட்டியில் நிலைத்திருக்கவே முடியாது. இது குற்றவியல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீருக்கு நன்றாகவே தெரியும். காசா சிட்டி ஆக்கிரமிப்புக்கு எப்போதும் புதைக்குழியாகவே அமைந்திருக்கும். அதே போன்று எங்களுடைய உறுதியான வீரமிக்க மக்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை கூறிக்கொள்கின்றோம். ஆக்கிரமிப்பின் கொடூரங்களினால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வழிகளை கண்டு நாங்கள் வேதனைப்படுகின்றோம். இதனால் தான் நாங்கள் ஆக்கிரமிப்புக்கு வலிமிகுந்த வேதனையை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றோம். எங்களுடைய பலஸ்தீனிய மக்கள் அனுபவிக்கின்ற வழியை ஆக்கிரமிப்பு படைகள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய தாக்குதல்கள் வடிவமைக்கப்படுகின்றன. நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு பலஸ்தீனிய மக்களுடைய தலையிலும் முத்தமிடுகின்றோம். மேலும் எங்களுடைய இந்த கூட்டு பொறுமைக்கு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய களத்தளபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே தரைவழி தாக்குதல்களை நிறுத்தி இருப்பதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பலஸ்தீனிய போராளிகள் திட்டமிட்டு வருகின்றார்கள். மேலும் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தினை பயன்படுத்தி காசா சிட்டியிலே அதிகளவான பொறிகளையும் வைத்து ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை தயார் செய்து வருகின்றார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டமானது வெற்றியடையாது என்பதனையும் காசாவிலே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படும் என்பதனை காசாவில் உள்ள பலஸ்தீனிய தலைமைகளும் தளபதிகளும் போராளிகளும் நன்கு தெரிந்து வைத்துள்ளார்கள். இதனால் தான்
காசா சிட்டியிலே அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய தற்போதைய நேரத்தினை பயன்படுத்தி மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.